நிறைய பேருக்கு 90s கிட்ஸ் யாரு, 80s கிட்ஸ் யாரு, 2K கிட்ஸ் யாருன்ற கிளாரிட்டியே இல்ல. 90s கிட்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோல வந்து கமெண்ட் வந்துருச்சு, என்னன்னா மணியண்ணா நீங்க வந்து 80s கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வேற யாரும் கமெண்ட் பண்ணல, ஃப்ரெண்டு தம்பி தான். அவருக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், உனக்கு தம்பி உனக்காகவே ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னன்னா நிறைய பேருக்கு 90s கிட்ஸ் யாரு, 80s கிட்ஸ் யாரு, 2K கிட்ஸ் யாருன்ற கிளாரிட்டியே இல்ல. கூகுள்ல சர்ச் பண்ண வரைக்கும் ரெண்டு விதமான ஆன்சர் வந்துருச்சு. என்னன்னா 1985ல இருந்து 1994 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வருஷம். அந்த 9 வருஷத்துக்குள்ள பிறந்தவங்க வந்து 90s கிட்ஸ் அப்படின்னு. இன்னொரு ஆன்சர் என்ன வந்துருச்சு அப்படின்னா 1981ல இருந்து 1996 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம். அந்த 15 வருஷத்துல பிறந்தவங்க 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான ஆன்சர் வந்துருச்சு. அதுலயும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஜென்ரேஷன்ல பிறந்தவங்க யார் யாரு, அவங்களுக்கு ஜென்ரேஷன் எக்ஸ், அப்புறம் 90s கிட்ஸ், அது மாதிரிலாம் கூகுள்ல நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் 90s கிட்ஸ் யாரெல்லாம் 2K கிட்ஸ் நான் சொல்றேன். யாரெல்லாம் 90sல குழந்தையா இருந்தாங்களோ, விளையாண்டுட்டு ஒரு 10 வயசுக்கு உள்ள இருந்தவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ். யாரெல்லாம் வந்து 90sல வந்து பேபியா இருந்தவங்களோ அவங்கலாம் 2K கிட்ஸ். 95 கிட்டத்தட்ட வந்து 4 வயசுக்கு கீழே இருக்கவங்க குழந்தைங்க தான். 4 வயசுக்கு கீழே எந்த விதமான விவரமும் தெரியாது. அவன் போய் வெளியில போய் தனியா விளையாண்டுருக்க மாட்டான். கிரிக்கெட் விளையாடவோ, பம்பரை விளையாடவோ, குண்டு விளையாடவோ எதுக்குமே வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டான் ஒரு 4 வயசுக்கு கீழே. அப்படி அந்த மாதிரி குழந்தைகள்லாம் அவங்க வந்து பேபிஸ். அப்போ அவங்க 90sல பேபிஸா இருந்தவங்க 2K கிட்ஸ் தான். அவங்க 2000ல தான் அவன் குழந்தை ஆயிருப்பான். அப்ப எப்படி அவன் 90s கிட்ஸ் ஆக முடியும்? 1985ல இருந்து கிட்டத்தட்ட 97 வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள பிறந்தவங்க எல்லாருமே வந்து 90s கிட்ஸ் தான். 90sல குழந்தையா இருந்தவங்க எல்லாருமே 90s கிட்ஸ் தான். 1997க்கு அப்புறம் குழந்தையா இருந்தவங்க யாருமே 90s கிட்ஸ் கிடையாது. எல்லாம் 2K கிட்ஸ் தான். சரி, 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, 80s கிட்ஸா இருந்தாலும் சரி, 2K கிட்ஸா இருந்தாலும் சரி, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. தம்பி கேட்டதுக்கு ஒரே ஒரு பதில், 2 ஆன்சர் கூகுள்ல இருந்து வந்திருக்கு. அது 2ல பார்த்தாலும் நான் 90s கிட்ஸ் தான். நான் பிறந்தது வந்து 1987 டிசம்பர். சரி, எந்த கிட்ஸா இருந்தாலும் சரி நல்ல பிள்ளையா இருக்கணும், நான் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்.